السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون. صدق الله مولانا العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம் ஆஷுராவுடைய நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வரலாற்றில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். அந்த முஹர்ரம் மாதத்தில் சிறப்பு வாய்ந்த நாள் ஆஷுராவுடைய தினம். நபிமார்களுடைய வரலாற்றில் பல்வேறு விதமான அற்புதங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டிய ஒரு தினம். நிறைய நபிமார்களுடைய வாழ்க்கையில் நபிமார்களுக்கு எதிராக அநியாயம் செய்த அநியாயக்காரர்களை அழித்து ஒழித்து மிகப்பெரிய ஒரு பாடத்தை உலகத்திற்கு கற்றுத்தந்த ஒரு தினம் ஆஷுராவினுடைய தினம். நிறைய வரலாறுகள் இந்த ஆஷுராவினுடைய தினத்திலே பொதிந்திருக்கின்றது. அதில் ஒரு சில நிகழ்வுகளையும் நமக்கான சில பாடங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவிலே நாம் நினைவு கூறலாம் என்று நினைக்கின்றோம்.
நபிமார்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை புகாரியினுடைய விரிவுரை உம்தத்துல் காரி என்ற நூலிலே அவர்கள் இந்த ஆஷுராவினுடைய தினத்தை பற்றி எழுதுகின்றப்ப அங்கே நபிமார்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்தது என்று அதில் பதிவு செய்கிறார்கள். அதில் முதலாவது அவர்கள் சொல்லுவது ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தவறு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அம்மா அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே அனுப்பி, நீங்கள் இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீர்கள், நீங்கள் இன்பமாக இருங்கள் என்று அல்லாஹ் தடுத்தான். அந்த தடுத்த விஷயத்தை அவர்கள் செய்தார்கள். அதை செய்ததின் காரணமாக அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் செய்த அந்த தவறை உணர்ந்து வருந்தி நீண்ட நெடிய காலங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் செய்த ஒரே ஒரு தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் நீண்ட காலங்கள் தௌபாவை வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த நிகழ்வை பதிவு செய்வான். ஆலா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், தவறிழைத்து விட்டோம். வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ எங்களை மன்னிக்காவிட்டால், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி தந்தான். குர்ஆனில் அல்லாஹ் அந்த விஷயத்தை வரலாற்றில் பதிவு செய்கின்றான். அப்போ அவங்க நீண்ட காலம் தௌபா செய்து அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் ஆஷுராவுடைய தினம் வரலாற்றாசிரியர்கள் பதிவு செய்வார்கள். அவர் நீண்ட தௌபாவை அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து அந்த தௌபா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தினம் ஆஷுராவுடைய தினம் என்று இந்த புகாரியினுடைய விரிவுரை நூலிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இமாம் அவர்கள் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார்கள். தௌபாவினுடைய விஷயத்தை பொறுத்தவரை நமக்கு சில செய்திகளை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். தௌபாவினுடைய எல்லை, ஒரு தனி மனிதனுடைய தௌபா எவ்வளவு நாள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய தௌபாவினுடைய காலம் எதுவரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்குறப்ப, இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய தௌபா அவர்களுடைய உயிர் தொண்டைக்குழி அடைவதற்கு முன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விட வேண்டும். அவருக்கு காலமெல்லாம் பாவம் செய்துவிட்டே இருந்தால் அவருடைய தௌபாவினுடைய கால அளவு அப்படிங்கிறது அதிலே நிறைவு பெறுகிறது. இந்த ஆயத்தினுடைய தஃப்சீரில் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதற்கு ஆகச் சிறந்த வாசகம் இதுதான். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, ஆகச் சிறந்த துவா. இது எல்லாருக்கும் தெரியும், அடிக்கடி நாம் கேட்கவும் செய்கிறோம், ஓதுறோம். எல்லோரும் நாம் துவாவிலே சேர்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வாசகம் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா அப்படின்ட்டு வருகின்ற அந்த துவா நீங்கள் தௌபா செய்வதற்கு மிகவும் ஆகச் சிறந்த வார்த்தை என்று முஃபஸ்ஸிரீன்கள் என்ன செய்வார்கள்? இந்த வசனத்துக்கு கீழாக குறிப்பிட்டு காட்டுவார்கள். அப்போ தௌபா அப்படிங்கிற சிறந்த வாசகம் இது. தௌபாவினுடைய எல்லை அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற கால அவகாசம், அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால், ரூஹு உடலிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால், அந்த கடைசி நிலைக்கு முன்னால் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுடைய தௌபாவினுடைய கால எல்லையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லி தருவான். வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், யாருக்கு தௌபா உண்டு யாருக்கு தௌபா இல்லை என்பதை அல்லாஹ் விளக்கி சொல்லும் பொழுது, யார் பாவம் செய்துவிட்டு அதை வருந்தி உடனே அல்லாஹ்விடத்தில் கையேந்து கேட்கிறாரோ அவருக்கு தௌபாவை நான் திறந்து வைக்கிறேன், அவருக்கு தௌபா உண்டு. யார் ஒரு பாவத்தை செய்துவிட்டு அப்படியே காலங்காலமாக இழுத்து கொண்டே இருக்கிறார், அவருடைய கால அவகாசம் என்பது ஹத்தா இதா ஹதர அஹதகுமுல் மௌத் வந்ததற்கு பின்னால் இன்னி துபுத்துல் ஆன், நான் இப்ப பாவ மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அவருடைய தௌபாவினுடைய எல்லை அதோடு முடிந்து விடுகிறது. மௌத் அவர் நேரடியாக பார்த்ததற்கு பின்னால் யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டால்
அப்பொழுது என்ன செய்யப்படாது, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய தௌபாவினுடைய எல்லை அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை விளக்கி சொல்லும் பொழுது சொல்வார்கள், உங்களுடைய ரூஹு தொண்டை குழியை அடைவதற்கு முன்னால் வரைக்கும் தான் உங்களுடைய தௌபாவினுடைய எல்லை. நீங்கள் தௌபா செய்வதற்கு, பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான கால அளவு என்பது அது வரைக்கும் தான் இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான், இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லுவான். அப்போ இது தனி மனிதனை பொறுத்தவரை. ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் தௌபா கடைசி நிலை எது தெரியுமா? கியாமத்தினுடைய அடையாளத்தை நாம் பார்த்தால், கியாமத்து நாளுடைய அடையாளம், பெரிய அடையாளங்கள், 10 அடையாளங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த பெரிய அடையாளங்களை நாம் பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் தௌபா செய்தால் அந்த தௌபாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு பின்னால் செய்கின்ற பாவ மன்னிப்பு என்ன செய்யப்படாது, நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாது. கால அளவு அப்படிங்கிறது அது வரைக்கும் தான். தம்பி வேணாம், டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன், மனசாலையும் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ தௌபாவினுடைய எல்லை தனி மனிதனை பொறுத்தவரை அவருடைய ரூஹு முடிவதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். ஒட்டுமொத்த சமுதாயமும் கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களை பார்த்ததற்கு பின்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நான் இப்போ தௌபா செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, சூரியன் எப்பொழுது மேற்கிலிருந்து உதிப்பதை நீங்கள் கண்டு விட்டீர்களோ, கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களே ஒன்று சூரியன் நம்ம மேற்கிலிருந்து உதிப்பது. எப்போவும் கிழக்கில் உதித்து மேற்கிலே மறைகின்ற சூரியன் கியாமத்து நாளுடைய ஒரு பெரிய அடையாளம், உலக அழிவினுடைய பெரிய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. அது ஆப்போசிட்டாக உதயமாகும். சூரியன் இந்த பக்கம் இருந்து உதயமாகும். ஹதீஸில் வருகிறதுல ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைகிற அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல கேட்டாங்க, இந்த சூரியன் எங்கே போய் மறைது, என்ன செய்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் மறைஞ்சிறப்ப அல்லாஹினுடைய அரிசுக்கு கீழாக செஞ்சு சஜிதா செய்துவிட்டு அடுத்த நாளுடைய அனுமதியை வாங்கிவிட்டு திரும்ப உதயமாகிறது அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு நாள் ஏற்படும், அந்த நாளில் அல்லாஹ் அந்த சூரியனுக்கு நீ வந்த வழியே சென்று விடு என்று அல்லாஹ் கட்டளை இடுவான். அது வந்த வழியே திரும்ப உதயமாகி வெளியே வரும். அன்றைக்குத்தான் கியாமத்து நாளுடைய உலக அழிவு நாளுடைய அந்த அடையாளங்கள், பெரிய அடையாளங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். உலக அழிவை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செஞ்சாங்க. இப்போ இந்த பெரிய அடையாளத்தை பார்த்ததற்கு பின்னாலும் ஒரு மனிதர் நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொன்னாலோ, ஒரு மனிதர் நான் இப்போ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னாலோ அவருடைய பாவ மன்னிப்பு என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ மனிதனுடைய பாவ மன்னிப்பினுடைய அளவு எல்லை அப்படிங்கிறது அல்லாஹ் விசாலமாக வச்சிருக்கிறான். நாம் அந்த தௌபாவினுடைய அந்த நிலையை என்ன செய்யணும், வாய்ப்புகள் இருக்கிறப்பே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ இன்றைய தினத்தில், ஆஷுராவுடைய தினத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அவர்களுடைய அந்த தௌபா, முக்கியமாக அவர்கள் செய்த அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த தௌபா என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்ற தினம் ஆஷுராவுடைய தினம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் 2 முக்கியமான நிகழ்வுகள் ஆஷுரா தினத்தில் நடந்தது. ஒன்று, அவர்கள் சூனியக்காரர்களுக்கு எதிராக போராடி வெற்றி பெற்ற ஒரு தருணம். அந்த சூரியக்காரர்கள் எல்லாம் அடிபணிந்து விட்டார்கள். ஃபிரௌனுடைய அந்த சபையில் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நிறைய அத்தாட்சிகளை தந்திருந்தான் அல்லவா, கைத்தடி பாம்பாக மாறும், அதை வச்சு அவர்கள் எல்லா விதமான நிறைய அற்புதங்களை அந்த சமுதாயத்திற்கு செய்து காட்டார்கள். இந்த எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இதெல்லாம் சூனியம்தான், இதை நாங்களும் செய்வோம், நாங்களும் செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒப்புக்கொண்டார்கள்.
ஒப்புக்கொண்டு விட்டு நீங்கள் எல்லா சூனியக்காரர்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு வாங்க, நானும் வருகிறேன், யாருடைய இது வெற்றி பெறுகிறதோ அது உண்மையான வழி அப்படிங்கிற வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு ஃபிரௌனுடைய சபை அங்கு ஒன்று கூடுகிறது. எல்லா ஊரில் இருக்கிற எல்லா சூனியக்காரர்களும் ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள். வந்ததற்கு பின்னால் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் முதல்ல உங்கள் குச்சியை போடுறீங்களா, நாங்கள் போட்டு அதை பாம்பாக காட்டட்டா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, முதல்ல நீங்கள் போடுங்க, நீங்கள் முதல்ல செய்யுங்க அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்த எல்லா தடியையும் தூக்கி போடுறாங்க. அதுவும் பாம்பாக மாறுகிறது. அதுவும் என்ன செய்யுது, அவர்கள் பாம்பாக மாற்றுறாங்க சூனியத்தினுடைய ஒரு கலையின் மூலமாக. அதுக்கப்புறம் கடைசியாக அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், மூசாவே இப்பொழுது நீங்கள் போடுங்க, இப்போ என்ன செய்யுங்க, நீங்கள் தடியை போடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப கடைசியில் இவர்கள் போட்டார்கள். இவர்கள் போட்ட அந்த தடி பாம்பாக மாறி அங்கு இருக்கின்ற அத்துணை பாம்புகளையும் என்ன செய்தது, விழுங்கியது. அந்த ஒரு நொடியில் அங்கு இருக்கிற எல்லா மக்களும், அங்கு யார் யாரெல்லாம் அங்கு எதிராக நின்று கொண்டிருந்தார்களோ, எதிராக செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அத்துணை நபர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னால் சரணடைந்து அவர்கள் சொல்லிவிட்டார்கள், கால இன்னி அப்து, நாங்கள் உங்களுடைய இரட்சகனை ஏற்றுக்கொண்டோம், ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தாரை படைத்த இரட்சகனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் ஈமான் கொண்ட அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நடந்தது. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு, அதுதான் பிரபலமான நிகழ்வு நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தப்போ ஆஷுராவுடைய தினத்தில் அங்கே இருக்க மக்களும் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போ கேட்டாங்க, எதற்காக நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு யகூதிகள் நோன்பு வச்சுருந்தாங்க, யூதர்கள் நோன்பு வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட எதனால் நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப அப்போ அங்கிருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், இல்லை இன்னைக்கு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் இடத்திலிருந்து நாங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டோம். அல்லாஹ் என்ன செஞ்சான், எங்களை கடலில் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எங்களை அல்லாஹ் காப்பாற்றிய ஒரு நாள். இன்றைய நாளில் நன்றி தெரிவிக்கும் விதமாக என்ன செஞ்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள், நாங்களும் நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹக்கு பி மூசா மின்க, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் அதிக உரிமை உள்ளவர்கள், எங்களுக்கு அதிக உரிமை இருக்கிறது, அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நோன்பு வச்சாங்க. இதனால தான் யகூதிகளுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 2 நோன்பாக என்ன செய்தார்கள், வைத்தார்கள். அந்த நிகழ்வு நமக்கு தெரியும், சுருக்கமாக நம்ம சொல்லிடலாம். பனு இஸ்ரவேலர் மக்கள் ஃபிரௌனுடைய சூழ்ச்சியில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அங்கிருந்த ஃபிரௌன் அவனுடைய கொடுங்கோல், அவனுடைய அராஜகம் நமக்கு தெரியும். அவன் தன்னை ரப் என்று சொல்லி கொண்டிருந்தான், தன்னை கடவுள் என்று சொல்லியிருந்தான். நான் தான் உலகத்தில் எல்லாத்துக்கும் மேலான இறைவன், எல்லாரை விட இறைவனே நான் தான், எனக்கு அழிவு எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறது தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கு ஃபிரௌனிடத்தில் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடாக பனு இஸ்ரவேலர் மக்களை எல்லாம் ஃபிரௌன் என்ன செய்தான், அடிமையாக வைத்திருந்தான். அவர்களை போட்டு அடிப்பது, அவர்களை அடிமைத்தனம் பண்ணுவது, கொடுமைப்படுத்துவது, எல்லா விதமான தீங்குகளையும் அவர்களுக்கு இழைக்கப்பட்டது. அல்லாஹ் அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளை இடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் போகிறாங்க. போய் ஃபிரௌனிடத்தில் பேசுகிறார்கள், எதுவுமே நடக்கலை. கடைசியில் பனு இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. அங்கிருந்து பனு இஸ்ரவேலர்களை கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்துட்டாங்க. இதை பின்னாலே துரத்தி தான் ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் வருகிறது. பின்னாலேயே ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் துரத்தி கொண்டு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட்டத்தான் ஓடுறாங்க. கடைசியினுடைய எல்லை அங்கே கடல் இருக்கிறது. அங்கே கடல் இருக்கிறது, அதை எப்படி தாண்டது எல்லாம் கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ன செய்கிறது, இப்போ என்ன இன்னால முதுரக்கும் அல்லாஹ் அதை அப்படி சொல்லி தருவான். நம்ம மூழ்க போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ கடலில் மூழ்க போகிறோம், இதுக்கப்புறம் என்ன செய்கிறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன ரப்பி சயஹ்தீன், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் ஏதாவது ஒரு வழியை நமக்கு காட்டுவான். அல்லாஹ் என்ன செய்வான், ஏதோ ஒரு வழியை நமக்கு என்ன செய்வான், காட்டி தருவான், கவலைப்படாதீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பதில் சொன்ன பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்கிறான், மூசாவே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தடி குச்சி இருக்கிறதுல அதை எடுத்து கடலில் அடியுங்கள், கடலில் என்ன செய்யுங்க, அதை அடியுங்க, அது உங்களுக்கு பாதையை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், கட்டளை இடுகிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அடித்தார்கள், அது பாதையை ஏற்படுத்தி தந்தது. அது பாதையை ஏற்படுத்தி தந்தது. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 12 பிரிவுகளாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான். 12 பிரிவுகளாக பாதைகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் ஒவ்வொரு பிரிவினராக அவர்கள் அதற்குள்ளே சென்றார்கள். ஒவ்வொரு பிரிவினும் அடுத்த பிரிவை பார்த்து கொண்டே சென்றார்கள். எந்த சேரும் கிடையாது, எந்த சகதியும் கிடையாது. எவ்வளோ அவர்கள் இங்கிருந்து அந்த பகுதிக்கு செல்வதற்குண்டான தரை மட்டத்தினுடைய அளவு நாம நேர்த்தியானதாக நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய வல்லமை. இவங்க வெளியில போறாங்க, பின்னால ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் சரி நாமளும் உள்ள போய் பிடிச்சிடலாம், அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள் வருகிறார்கள். அவங்க தப்பிச்சோன்னு அவர்கள் எல்லாம் வெளியேறின உடனே இங்கே ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் என்ன செய்யப்படுறார்கள், கடலிலே அப்படியே அழிக்கப்படுகிறார்கள். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்த ஆஷுராவுடைய தினம்தான். இதில் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது. நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு தான் மேலானது. அல்லாஹ் அழிவை தருபவனும் அல்லாஹ் தான், பாதுகாப்பை தருபவனும் அல்லாஹ் தான். நம்ம உலகத்தில் நாம் சில பாதுகாப்புகள் செய்வோம், அதையெல்லாம் தாண்டி அல்லாஹுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப மேலானது. நாம் எந்த விஷயத்திலும் அல்லாஹுடைய பாதுகாப்பை நாம் மனதிலே உறுதியாக நிறுத்த வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்கிறப்ப இஹ்ஃபல் அல்லாஹு யஹ்ஃபலுக அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் அல்லாஹ்வை பாதுகாத்துங்கன்னா என்ன, நாம் அல்லாஹுடைய கட்டளையின்படி கரெக்டான முறையில் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்த பாவங்களை எல்லாம் விலகி நாம் வாழ்ந்தோம்னா அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பதற்கு உண்டான பொறுப்பெடுத்துக் கொள்கிறான். அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற எதுவும் தேவையில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய பாதுகாப்பை மீறி வேறு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் தான் ஒரு அழிவையும் ஏற்படுத்துவான், பாதுகாப்பையும் ஏற்படுத்துவான். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி பாதுகாப்புக்கு கேமராக்கள் வச்சாலும் பூட்டினாலும் அதுக்கு மேலே நாம் அல்லாஹ்வின் மீது அல்லாஹுடைய பாதுகாப்பில் நான் இதை ஒப்படைக்கிறேன், அல்லாஹ்வின் மீது பொறுப்போ சாட்டுகிறேன் அப்படிங்கிற அல்லாஹ்வின் மீது நம்முடைய பாதுகாப்பினுடைய அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தது என்றால் நிச்சயம் என்ன செய்வான், அல்லாஹ் பாதுகாப்பு. அல்லாஹுடைய பாதுகாப்புங்கிறது அவ்வளவு விசாலமானது. இப்போ அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறணும்னா முதல்ல நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹுடைய பாதுகாப்பை நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்லையும் சொல்லுவாங்க, அல்லாஹுடைய பாதுகாப்புக்கு சில திக்ருகள் சொல்லி தருவாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம். யார் காலையில் 3 தடவை இந்த தஸ்பீஹை ஓதுறாங்களோ மாலை வரை அவருக்கு என்ன செய்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கிறான். மாலையில் யார் 3 தடவை இந்த தஸ்பீஹை ஓதுகிறாரோ காலை வரை அல்லாஹ் பாதுகாக்க. இப்படி நிறைய தஸ்பீஹ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. சில திக்ருகள், சில தஸ்பீஹாத்துகள், இதெல்லாம் எதுக்குன்னா அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவதற்குண்டான வழிமுறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, கற்றுத்தர்றாங்க. அப்போ இந்த நிகழ்வுகள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் நடந்தது தான். ஃபிரௌன் அழிக்கப்பட்டது. ஒரு நாள் என்றைக்காக இருந்தாலும் மக்களிடத்திலே அநியாயம் நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹுடைய பிடியிலே மாட்டுவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். நம்முடைய சர்வாதிகார போக்கை மக்களுக்கு மத்தியிலே நடத்தினால், மக்களை அடிமைப்படுத்தி மக்களை கொடுமைப்படுத்துகின்ற நோக்கிலே நம்முடைய சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மனிதர் செயல்பட்டார் என்றால் உலகத்தில் அல்லாஹ் கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடுப்பான். ஆனால் அவருடைய முடிவு கடுமையானதாக இருக்கும். அவருடைய பிடி அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தால் கடுமையாக பிடித்து விடுவான். அப்படிங்கிற ஒரு பாடம் தான் இந்த ஃபிரௌன் அழிக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகள் என்ன செய்கிறது, நமக்கு கற்றுத்தருகிறது. அப்போ இந்த நிகழ்வுகள் எல்லாம் நபிமார்களுடைய வரலாற்றிலே நடந்த ஒரு நிகழ்வு. சஹாபாக்களுடைய வரலாற்றில் ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந்திருக்கு. அது என்னன்னா, ஹஸரத் உஸைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட ஒரு செய்தி நமக்கு தெரியும். இன்றைக்கி நடக்கிற இந்த ஆஷுரா தினத்தில் இதன் பின்னணியில் நடக்கின்ற நாங்கள் பல இடங்களில் பார்த்துக்கலாம். ஊர்வலங்களாக இருந்தாலும் சரி, அதை தன்னை மாரில் அடித்து கொண்டு சோகத்தை வெளிப்படுத்துகின்ற நிகழ்வு, இதெல்லாம் செய்தியில் போடுவாங்க, இதெல்லாம் பார்க்குறோம்ல. இதெல்லாம் எந்த பின்னணியில் நடக்குது, எதனால் அவங்க செய்கிறாங்க, அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அவர்களெல்லாம் ஷியாக்கள். அவங்க ஷியாக்கள். இன்றைக்கி முஹர்ரம் பண்டிகை ஆஷுராவினுடைய விடுமுறைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஷியாக்களுடைய மையப்படுத்தி விடுமுறை விடப்பட்ட ஒரு நாள் தான், சரிங்களா? அப்போ ஷியாக்கள் அவருடைய கொள்கை என்னன்னா, ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை ரொம்ப வரம்பு மீறி நேசித்தார்கள்.
ரொம்ப வரம்பு மீறி நேசிச்சுட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட ஒரு தினம்தான். அவர்கள் அஹ்லுல் பைத், அவர்களை மதிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சரி, அவருடைய குடும்பத்தார்களையும் சரி, அவர்களை மதிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையும் கூட. அவர்களை மதிப்பதிலே, அவர்களை நினைவு கூறுவதிலே தவறு கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அநியாயமான முறையில் யஸீத் என்பவனுடைய அவனுடைய அந்த பதவி வெறி, பதவி மோகத்தின் காரணமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொடூரமான முறையில் கர்பலா அப்படிங்கிற இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், ஒட்டுமொத்த அவங்களை சார்ந்திருந்த எல்லா மக்களும் என்ன செய்யப்படுறாங்க, அந்த தினத்தில், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அவங்க கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால் அவருடைய தலை துண்டாக ஆக்கப்படுகிறது. யார்? ஹுசைன் ரலியல்லாஹு. ஹுசைன் ரலியல்லாஹு யார்? ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகன்கள் தான் ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தான் இன்றைக்கு கொல்லப்பட்டாங்க, கடுமையான முறையில் ஷஹீதாக ஆக்கப்பட்டார்கள், தலை துண்டாக ஆக்கப்பட்டார்கள். இந்த சோகத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற விதம் தான் இன்றைக்கு ஷியாக்கள் என்ன செய்கிறாங்க, தவறான ஒரு வழிமுறையை முன்னெடுத்து செல்கிறார்கள். நாம் புரிஞ்சுக்கணும், பொதுவாகவே இஸ்லாத்தில் ஒரு இறப்புக்கு 3 நாள் வரை நீங்கள் துக்கம் அனுபவிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், ஒரு இறப்புக்கு 3 நாள் துக்கம் அனுபவிக்கலாம். ஒரு மனைவி, கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவி 4 மாதம் 10 நாள் இத்தாவிலிருந்து அதனுடைய துக்கத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்ற வழிமுறை. ஒருவருடைய துக்கத்தை நாள் கணக்காக, வருஷ கணக்காக அந்த துக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம், அதை நாங்கள் வெளியில் காட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் செய்யப்படுகின்ற எல்லா செயல்களும் தான் இன்றைக்கு நடக்கின்ற நாம் பார்க்குற எல்லா காட்சிகளும். அது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அவங்களுக்கு என்னன்னா, ஷியாக்களை பொறுத்தவரை அது பல கொள்கைகள், பல பிரிவுகள் இருக்குது அவங்கள்ட்டையே. அவங்கள சிலர் காஃபிர் என்று சொல்கிறார்கள், சிலர் காஃபிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஷியாக்கள்னா யார், அவங்களுடைய அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு, அப்படி போயிட்டே இருக்கிறோம். அங்கே ஹலீஃபாக்களுடைய அந்த பிரச்சனையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? ஆக மொத்தத்தில் அவங்களுடைய கொள்கையை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட இந்த தினம், அதனால் நாங்கள் சோகத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்வாங்க, இந்த முஹர்ரம் மாதத்தில் பெற 1லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. பெற 1லேருந்து இந்த 10 நாளைக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, நாங்கள் எதுவும் கவுச்சி சாப்பிட மாட்டாங்க, எந்த ஒரு என்ன செய்ய மாட்டாங்க, நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, எந்த ஒன்றும் என்ன செய்ய மாட்டாதில்ல. இந்த முஹர்ரம் 10 நாளில் அவர்கள் செய்ய மாட்டார்கள். தங்களுக்கு தாங்களே என்ன செஞ்சுட்டாங்க, இப்படி தடை விதித்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கும் அவங்க செய்கிற செயல்பாடுகளுக்கும் இஸ்லாமியுடைய ஷரியத்தினுடைய சட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சுக்கணும், முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி அஹ்லே பைத்துகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிப்பது, அவர்கள் மேலானவர்கள், எல்லா மக்களையும் விட அவரை நேசிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளை நேசித்தாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சினாங்க, விளையாண்டாங்க, அவர்கள் மீது அன்பு வைத்தார்கள், அதிகமாக அக்கறை கொண்டார்கள், எல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் நேசித்தாங்க. என்னை நேசிப்பவர் என்னுடைய குடும்பத்தாரை நேசிக்கணும் அப்படிங்கிற சில ஹதீஸுகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கிறார்கள். அவர்களை நேசிப்பது, அவர்கள் மீது அன்பு கொள்வது, அஹ்லே பைத்துகளை மதிப்பது அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை தாண்டி அவர்கள் இறந்ததற்காக வேண்டி இது போன்ற செயல்கள் செய்யப்படுவது அப்படிங்கிறது ஷரியத்தில் அது அனுமதி இல்லை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்குற அவங்க செய்யப்படுகிற மாறிலை அடித்து கொள்வது, கன்னத்தை கீறிக்கொள், இதெல்லாம் பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடை செஞ்சுட்டாங்க. சாதாரணமாக ஒரு வீட்டில் மையத்தானா கூட நீங்கள் மாறில அடித்துக்கொண்டு அழுகக்கூடாது, கன்னத்தில் கீறிக்கொண்டோ அடித்துக்கொண்டோ அழக்கூடாது அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே நமக்கு எல்லாருக்கும் உண்டான ஒரு செய்தியாக, வழிகாட்டுதலாக நம்ம தந்திருக்கிறாங்க. அப்போ அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கும் இஸ்லாத்தினுடைய அந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினருக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத நாம் என்ன செஞ்சிடணும், அந்த நேரத்தில் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மொத்தத்தில் நாம் செய்கிறது முஹர்ரம் மாதத்தில் ஆஷுராவுடைய நோன்பு, நன்றியை வெளிப்படுத்தி நோன்பு. அல்லாஹ் அதில் நம்ம மன்னிப்பை வச்சிருக்கிறான். யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யும் விதமாக 2 நோன்பு வைங்க அப்படிங்கிற கட்டளைகள் இருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் நாம் நோன்பு வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். இதெல்லாமல் நடக்கின்ற அனைத்து விதமான அனாச்சாரங்களும் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அதற்கு நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமது பள்ளியில் அஸ்ர் முதல் இஷா வரை ஹல்கா ஜோடு
நமது பள்ளியிலே நடைபெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தார்கள் தவறாமல் அனைவரும் கலந்து கொண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுன்னத்துல்லாஹர்கள் சுன்னத்துல்லாஹ்.